போஸ் போஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். எப்பயுமே நேரில் யாராவது மீட் பண்ணும்போது அவங்கள டார்ச்சர் பண்ணாமல் நான் திரும்ப அனுப்புறதே கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் அதுக்கு ரிலவெண்ட்டான அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லி பேசுவோம் எப்பயும். ஸோ நம்ம இந்தியன் பிராண்டு மேங்களூர் பாய்ஸ் அவங்க பண்ண அந்த சோனிக் லேம்ப் இருக்குது. அதே சமயம் ரியாஸ் ப்ரோ அனுப்புன டேப்லெட்டும் இருக்குது, பேஜூஸ் டேப்லெட்டு. ஸோ இது பார்த்ததுமே நம்மளால் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படின்னா, நான் பார்த்தேன் அங்கங்கே 6000 7000 5000 வித்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் தான் சொன்னேன், இவர் ரியாஸ் ப்ரோ அனுப்புனதும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புதுசாக இருந்தது ப்ரோ, சூப்பராக இருந்தது. நான் தான் எல்லாம் சீல்லாம் ஓப்பன் பண்ணேன். இங்கே இருங்க, இதெல்லாம் கூட போல. ஆமாம், இதில் என்ன சொன்னாருன்னா, இதில் ஒரு மேட்டர் சொன்னார் ப்ரோ. இந்த ஸ்டிக்கரில் பாருங்க, அதை எடுப்போம். இந்த ஸ்டிக்கருக்கு பின்னாடி பேஜஸ் இருக்குல்ல, தொட்டா தெரியுதுல்ல, அது இல்லாமல் பேஜஸ் ஸ்டிக்கர் ஒட்டிடுறாங்களாம். இதுலயும் டூப்ளிகேட்டு பின்வா சொல்ல வழியா வர்றது, அதையும் சொல்லிட்டு இருந்தாரு. அதனால வந்து செக் பண்ணிக்க சொல்லி ஆடியன்ஸ்க்கு அதையும் சொல்லிடுங்க. இதுலயே நிறைய டூப்ளிகேட்டும் வேற வருது மார்க்கெட்ல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது ஒரு ஃபேக்ட். ஸோ இது வந்து இப்போ நானும் எஸ்ஆர்கே ஆல்ரெடி ஷூட் பண்ணிட்டோம் ப்ரோ. நாங்க என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க என்ன ஆகுனா பொதுவா ஹால்ல டிவி ஓடும், அவங்க கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, பக்கத்துல எதுவுமே இருக்காது. சரி போனுன்னே வைப்போம். போன் என்னதான் இருந்தாலும் இப்ப இருக்கிறதுலே பெரிய போன்னா 6.9 இன்ச்சு 7 இன்ச்சு. ஆனா இது உங்களுக்கு பெட்டரா இருக்கும்ல. அது மட்டும் இல்லாம பவர் ஸ்பீக்கர் இப்போ டெஸ்ட் பண்ணுவோம். ஸ்பீக்கர் வந்து ஆல்ரெடி நம்மால் கேட்டுட்டு என்ன இது அப்படின்னாரு. ஸ்பீக்கரில் மினி சவுண்ட் பார் அப்படிதான் இருந்தது. பவர் ஹவுஸ் தான் ப்ரோ, செக் பண்ணிடுவோம். பயங்கரமா இருக்கு சவுண்டு செம லவுடா இருக்கு ப்ரோ. அப்ப நம்ம சொன்ன எனக்கு என் மைண்ட்ல வந்து அந்த ஒரு கான்டெக்ஸ்ட் ப்ரோ, ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கேட்கும்போது அந்த சவுண்டு அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்னா, இப்போ நான் ஒர்க் பண்ற இடத்துல இருக்கேன் அப்படின்னும் போது இப்படி இந்த மாதிரி ஒரு 35% வால்யூமை குறைச்சிட்டு இன்னும் கிளாரிட்டியும் பெட்டரா இருக்கும். இப்போ ரூம் கொஞ்சம் பெரிய ரூமா இருந்தாலும் அவங்களுக்கு அந்த சவுண்டு கேட்கும். ஒரு ஒர்க் பார்த்துட்டு இருக்கவங்களால எப்பயுமே டிஸ்பிளேவை பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. அந்த சவுண்டு வந்து நல்லாவே கேட்கும். கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிட்டு, ஏன்னா கிச்சனில் இப்போ நம்ம வேலை பார்க்குறோன்னா யாராக இருந்தாலும் சரி, இப்போ 2 பேரும் தான் வேலை பார்க்குறாங்க, மேல் ஃபீமேல்னு ஒரு இது இல்லை. அப்படி வேலை பார்க்கும் போது கண்டிப்பாக வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸில் தான் நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஆளுங்களே கமெண்ட்ல பார்த்துருக்கீங்களா, 8 நிமிஷத்துக்கு ப்ராடக்ட் வீடியோ போட்டா இப்போ தான் போய் துணி துவைக்கலான்னு இருந்தேன். 8 நிமிஷம் வீடியோ போட்டிருக்கேன். ஒரு 1 ஹவர் போட்டுனா ஓரமாக போட்டு நான் அப்படியே துணி வைப்பேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுவும் வரும். அப்போ என்ன பண்ணா, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல என்ன ஆகுதுன்னா, இது ஹேண்டி ப்ரோ. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, வீட்டில் பசங்க கிட்ட ஒரே ஒரு டேப் இருக்கு ப்ரோ. அது எதுக்குன்னா, இப்போதான் எல்லாரும் வாட்ஸ்அப்ல அசைன்மெண்ட்லாம் அனுப்புறாங்க. அந்த மெட்டீரியல் இந்த பெரிய டிஸ்பிளேல ஓப்பன் பண்ண சொல்லுவோம், ஃபோனில் பார்க்கறதுக்கு பதில். அந்த பெரிய டிஸ்பிளேல ஓப்பன் பண்ணாலும் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா, ஒன்று நான் வந்து அந்த கேஸ் வாங்கணும், கிக் ஸ்டாண்ட் கேஸ். அப்படி இல்லைன்னா ஏதாவது வாங்கணும், இல்லை கீபோர்டாவது வாங்கணும். அப்போதான் எனக்கு அந்த ஸ்டாண்டோட கரெக்டாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன ஆயிடுது, இது ஸ்டாண்டோடய வந்துச்சா, இந்த ஸ்பீக்கர் தான் எனக்கு பின்னாடி ஸ்டாண்டு மாதிரி ஆயிடுதா, டாக் மாதிரி ஆயிடுது. ஸோ அதுவும் எனக்கு வந்து கிட்ஸுக்கு அப்போ. ஸோ அப்போ இந்த 2 ஆஸ்பெக்ட்ல எனக்கு தோணுச்சு ப்ரோ. ஒன்று நீங்கள் சொன்ன மாதிரி ஒர்க் பண்ணுறவங்க கரெக்ட் தான். ஆனால் எனக்கு பெரும்பாலும் என்ன தோணுச்சுன்னா, எங்கள் அம்மாவும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹாலில் டிவி ஓடும், அவங்க ஆனால் கிச்சனில் போய் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க பார்க்க முடியாது, அதுலேருந்து சவுண்ட் கேட்கும், அவ்வளோதான். அவங்க ஆனால் கிச்சனில் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து கம்ஸ் ஹேண்டின்னு தோணுச்சு. அந்த 2 கான்டாக்ட்ஸ் தான் எங்களுக்கே ஃபிக்ஸ் ஆச்சு. ஒன்று குழந்தைங்களுக்கு, இன்னொன்று வந்து பெரியவங்களுக்கு இந்த மாதிரி. ஆனால் வித்தியாசமா இருந்தது ப்ரோ. இதுல ஹைலைட் இதுதான், இந்த முக்கியமா இதுல வந்து சிம் கார்டும் இருக்கு, அதே ஆஸ் வெல் அஸ் இதுக்கு மெமரி கார்டு இருக்கு. இதுல நாங்க என்ன பண்ணோம்னா, நானும் பரத்தும் அதை பார்த்தோம். ஹெட்ஃபோன் ஜாக். நான் இது வெளில எடுத்துட்டு பார்த்தா மெட்டல் பில்ட். ஓகே, அந்த இது இந்த உள்ள இருக்க ட்ரே வந்து மெட்டல் ப்ரோ. பிக்சல்ல வந்து பிளாஸ்டிக்ல தெரியாம என்ன ஆயிடுது, சில சமயங்களில் கொஞ்சம் ஹார்ஷா ஹேண்டில் பண்ண லைட்டா வளையும். இதுல மெட்டல்னு ஒண்ணு பரத்துக்கு இல்ல. டேய் என்னடா இது, அவ்வளோ காசு கொடுத்தாங்கன்னா பிளாஸ்டிக் போட்டு வச்சிருக்காங்கலாம் திட்டிட்டு இருந்தோம். அதான். ஸோ இது ஒரு வித்தியாசமான ப்ராடக்ட். ஸோ இதை பத்தி அப்படியே சரி வந்திருந்தீங்களா, அதான் அந்த ஓரமா இருந்தேன், நீங்க தான் கண்டுபிடிச்சிங்க. அந்த ஓரத்துல நான் வந்து சார்ஜர்ல சும்மா மாட்டி வச்சிருந்தேன். ஆமா, இது வந்து சோனிக் லேம்புங்க. ஆமா, இதை வந்து நம்ம இப்போ சோனி ஃபோன்ல, சோனிக் லேம்ப் இஸ் கோன் பி டெஸ்டட் வித் ஹெல்ப் ஆஃப் சோனி. ஆமா ப்ரோ, பாருங்க நான் ஆன் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணிடுறேன். ஆன் ஆயிட்டான், கனெக்டும் ஆயிட்டான். இதில் ஒரு மேஜிக் இருக்குது ப்ரோ.
அதே உங்களுக்கு காட்டணும்ல. ஓ சவுண்டு இது பண்றது. சவுண்ட் இல்ல ப்ரோ, உள்ள வந்து இம்பல்ஸ் டிரைவர் ஒன்று இருக்கு. ஓகே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஓவர் ஹெட்ஃபோன்ஸ்ல நாங்கள் சப் ஊஃபர் வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. ஸோ அந்த ஓனர், அதாவது இது ஃபவுண்டர் இருப்பாங்கல்ல, அந்த பையனோட அப்பா வந்து ஒரு ஆடியோ ஃபைல் போல, கொஞ்சம் கிறுக்கு ஆடியோ ஃபைல் அப்படின்னு அந்த பானைக்குள்ள ஸ்பீக்கர் வச்சு ஊர்ல எல்லாம் பண்ணுவாங்களே அந்த மாதிரிலாம் வந்து அவர் ரொம்ப யோசிச்சு வீட்லயே அவரோட ரூம்ல ஒரு ஹோம் தியேட்டர் செட்டப்லாம் பண்ணி மல்டி ஸ்பீக்கர் வச்சு அந்த எஃபெக்ட் அந்த ரூம்குள்ள போனாலே ஆடியோ எஃபெக்ட் சூப்பரா இருக்கும் மாதிரி டெலிவர் பண்ணியிருக்காரு. இந்த பையன் சின்ன வயசுல இருந்து என்ன பண்ணிருப்பான், அப்பா பாட்டி மேல கூட இருந்திருப்பான். திடீர்னு காலேஜுக்கு வெளில அனுப்புனாங்களாம். வெளியில போகும்போது ஹெட்ஃபோன்ஸ்ல கேட்டானா, அந்த ஃபீலே இல்லை. ஏன்னா நார்மலா அந்த ரூம்ல கேட்கும்போது பேஸ் இருந்தது என்ன ஆகும், அந்த சவுண்ட் வேவ் வந்து காத்துல டிராவல் ஆகும்போது நம்ம மேல உணர முடியும். என்னால அதை எங்கேயுமே உணர முடியல. ஹெட்ஃபோன்ல வந்து பேஸ்லாம் நான் பூஸ்ட் பண்றேன், தும் தும் இருக்கு உள்ள இருக்கு, ஆனா எனக்கு நான் பேஸ் தான் லிசன் பண்றேன், ஃபீலே ஆகல பாடியில அப்படின்றான். அவனுக்கு அந்த கான்டெக்ட் கிடைக்க காரணம் லைஃப்ல நடந்த அனுபவம் தான். ஸோ அதை இதுல பண்ணியிருக்கோம்னு சொல்றான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஓவர் ஹெட்ஃபோன்ஸ்ல உள்ள வந்து சப் ஊஃபர் இருக்கு. ஆக்சுவலா ஸ்கல் கேண்டி கிரஷர்லாம் கூட இருக்கு ப்ரோ. அதுலான கான்செப்ட் வேற மாதிரி இருக்கும். இது வந்து உள்ள இது ஏன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். நீங்க வியர் பண்ணிட்டு உங்களோட அனுபவத்தை நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா. கன்வி பண்ணிக்கிறேன். கேக்குது. நீங்க பேசுற எதுவுமே அது கேட்காது. கண்டிப்பா. இப்போ நம்ம ஆள் வந்து லிசன் அந்த லெவல்ல இருக்காரு. இந்த சைடில் இருக்க வீல் இருக்குல்ல, இங்கே இருக்கு, இங்கே பாருங்க. ஆப் சப்போர்ட் ஃபீல் அந்த இது இருக்கு ப்ரோ. கண்டிப்பா அந்த ஃபீல் இருக்கு. நம்ம அப்ப இது நாள் வரைக்கும் கேட்டது வெறும் பேஸ் சவுண்டா தான் கேட்டோம். இப்போ பாருங்க. ஃபீல் தி பேஸ். immersive. வித்தியாசமான ப்ராடக்டா இருக்கு இந்த மாதிரி. பூஸ்ட் இதம் பீஸ்ட் மோடு. ஆஹா, இது வரைக்கும் நான் கேட்காத ஒரு ஃபீல்ல ஒரு பாட்டை நான் கேட்குறேன். ஆமாம் ப்ரோ, அதுதான் அவங்க எய்ம். இந்த பாட்டு இருக்குல்ல, பாருங்களேன். இந்த ஹெட்செட்ல எப்படி ப்ரோ இதை பண்ணாங்க? அது கொஞ்சம் யூனிக்கா பண்ணியிருக்காங்க ப்ரோ, ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த சவுண்ட் எஃபெக்ட் வரக்கு ஊஃபரு ஸ்பீக்கர் சுற்றி இந்த மாதிரி வைப்போம். ஒரு ஹெட்ஃபோனில் எப்படி ப்ரோ இதை பண்ணாங்க? வேறு லெவல் ப்ரோ. இந்த மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்டு ஏற்கனவே நான் வந்து எங்கே கேட்டிருக்கேன்னா, ஒரு அங்கே கிராம சைடில் வந்து மோஸ்ட்லி இருங்க பார்த்து கேட்டு முடிச்சுக்கிட்டேன். ஏன்னா நான் பேசுகிறது எனக்கே கேட்க மாட்டேங்குது. கண்டிப்பாக கேட்காது. வேறு லெவல் ப்ரோ, செம்ம ப்ரோ. இப்போ ஒயர்லெஸ்ல இப்படி ஆகுது, ஒயர்டில் பயங்கரமாக இருக்குமா ப்ரோ? ஒயர்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சட்டிலாக கட்டுச்சு ப்ரோ. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். உடனே அது ப்ளூடூத்லேருந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். ஓ, ஒயர்டு கனெக்ட் பண்ண உடனே ஃபோனில் கனெக்ட் பண்ணோன்னே இப்போ கொஞ்சம் சட்டிலாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ வைக்கிறேன் பாருங்கள். இது வந்து எப்படின்னா நார்மல் ஹெட்ஃபோனில் கேட்குற மாதிரி இருக்குது. ரொம்ப சட்டிலாக இருக்குது. ஏன் சட்டில்னு சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி இதை நான் ஃபீல் பண்ணதே இல்லை. அப்போது இது டாப்புக்கு போயிடுது அந்த ஃபீலிங். இது வந்து நார்மலாக கேட்குற ஒரு ஹெட்ஃபோனில் கேட்குற மாதிரி இருக்குது. அப்போ இது வந்து இதில் உள்ள கொஞ்சம் பவரை எடுத்து அந்த பவரில் ஒர்க் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அது வந்து பேட்ரி அதோடைய பவரில். அப்போ பேட்ரி லைஃப் எப்படி இருக்கும் ப்ரோ? பேட்ரி லைஃப் நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. நான் செக் பண்ணேன். ஆக்சுவலாக என்ன ட்ரை பண்ணியிருக்காங்கன்னா ப்ரோ, நம்ம பழைய சாங்ஸ் கேட்போம்ல, இளையராஜா சாங்ஸ் அந்த மாதிரிலாம், ரொம்ப இன்னும் பழைய சாங்கே போகிறீங்கன்னு வைங்களேன், தியாகராஜ பாகவதர்னே வைங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, டேய் என்னடா சம்மந்தமே இல்லாமல் அந்த சாங்கில் அந்த ஃபீலே வராதுடா, அதில் ஏன்டா வைப்ரேட் ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து ஸ்கல்கண்டிலையும் ஸ்லைடர் உண்டு. இதில் என்ன நீங்கள் நேராக ஹியர் மோடுக்கு போயிடுவீங்க. ஹியர் மோட் போனதுமே அந்த இம்பல்ஸ் டிரைவர் இருக்குல்ல, அதுக்கு மினிமம் பவர் தான் போகும். அது என்ன பண்ணாலும் இங்கே பாருங்களேன், இப்போ அதே பாட்டு அதே ஃபுல் வால்யூமு அந்த ஓகே அந்த இது இல்லை, எஃபெக்ட் இல்லை.
இப்போ அதாவது அதை டிசேபிள் பண்ணதுமே எப்படி ஆயிடும்னா நார்மல் ஹெட்ஃபோன்ஸ்ல பேஸ் எப்படி இருக்கும் அதே அது உள்ளே டம்மு டம்முன்னு கேட்குமே அப்படிதான் கேட்கும். நீங்க ஃபீல் பண்ண முடியாது. ஃபீல் பண்ணணும்னா அடுத்தடுத்த மோட் போகணும். இது வந்து வெறும் ஹியர் மோடு. அடுத்து ஃபீல் போகணும். ஃபீல் போனீங்கன்னா பேசிக்கா ஃபீல் பண்ணுவீங்க. இல்ல நான் இமர்ஸ் ஆகிற அளவுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பா தெரியட்டும் அப்படின்னா இமர்ஸ் இருக்கு. இல்லையா அடிச்சு நோத்திய தலை சேர்க்கணும் அப்படின்னா பீஸ்ட். உண்மையிலேயே அந்த மாதிரி ஆகுது ப்ரோ. நல்லா பண்ணிருக்காங்கல்ல. பம்ப் அப்படிதான் இருக்கு. நீங்க இதுக்கு முன்னாடி வந்து ஓவர் ஹெட்ஃபோன்ஸ்ல என்ன ப்ரோ ட்ரை பண்ணிருக்கீங்க? ஓவர் ஹெட்ஃபோன்ஸ்ல போட்ல தான் ட்ரை பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பட்ஜெட் ஹெட்ஃபோன்ஸ் தான். இல்ல அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதை சார்ந்துதான் நம்ம அனுபவம் இருக்கும். நான் வந்து கிளாரிட்டியான ஐஎம்ஸ் நான் சொன்னேன். ஐஎம்ஸ்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் ஓவர் ஹெட்ன்றது பட்ஜெட்டில் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். மேபி வந்து ஃப்யூச்சரில் வந்து ஓவர் ஹெட் ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது கூட லிஸ்ட்டில் இருக்கலாம். ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இவனுங்க டிஃப்ரெண்ட் தான் ப்ரோ. இவனுங்க என்ன பண்ணணும்னா எப்படி நத்திங்க்கு ஒரு சேலஞ்ச் இருக்குது. நத்திங்கால டக்குன்னு நத்திங் ஃபோன் 3 ப்ரைஸை வந்து கம்மியாக கொடுத்துருக்கலாம். ஆனால் அதில் நிறைய சேலஞ்சஸ். அவங்க நிறைய மாஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியல. இந்த கம்பெனிக்கும் அதே கஷ்டம் தான் ப்ரோ. இவங்களும் புது கம்பெனி அப்படின்னும் போது டிமாண்ட் பேஸ் பண்ணி அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்னதுன்னா அவங்களால லார்ஜ் ஸ்கேலில் ப்ரொடியூஸ் பண்ண முடியல. லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடியூஸ் பண்ண முடியலனாலே ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ப்ரைஸ் அந்த ஃபேக்டர் இருக்குல்ல. அதனால இது அதனால என்ன ஆகிடும்னா 16 to 17 கேல கிடைக்கும் ப்ரோ. இது ப்ரைஸ் கொஞ்சம் கூட தான். அது அவங்க வந்து கிட்டத்தட்ட இப்போ சோனியோடைய ப்ரைஸ் வந்துடுது. ஆமாம் ஆமாம். சோனி ஆஃபரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் XM5 வந்து ஆஃபரில் 18K 20Kக்கு ஆஃபரில் வாங்கலாம். X4 வந்து அதே கிடைக்கும். ஸோ அதுதான் இங்கே வித்தியாசம். ஆனால் நீங்கள் இப்போ சோனி போனீங்கன்னா உங்களுக்கு ANC இருக்கும். நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. இல்லை ANC-லாம் கிடையாது. ஆனால் உங்களுக்கு மியூசிக்கில் அந்த ஃபீல் அது கிடைக்கும். நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு படம் பார்க்க போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க. அந்த படம் ஆக்ஷன் மூவி அப்படின்னா நீங்கள் அந்த இம்மர்ஸோ அந்த மாதிரி மோட் வச்சிட்டிங்கன்னா கப்பு குப்பு கம்மு கும்முன்னு. ஆனால் டிஃப்ரெண்ட்டான ஒரு செட் ஆஃப் ரேஞ்ச் ப்ரோ. நல்லா பண்ணியிருக்காங்கல்ல. அது செம்மையாக இருக்குது ப்ரோ. யூனிக்காக இருந்ததுங்க. அதான் மேட்ரு. எனக்கு வந்து என்ன ஃபீல் ஆச்சுன்னா ஃபோனில் இது பண்ண முடியுமா? ஆமாம் ப்ரோ. அதுதான் அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸ்கல் கேண்டி கிரஷரும் இதே மாதிரி தான் ப்ரோ இருக்கும். பிரின்சிபல்ஸ் மட்டும் மாறும். அந்த வைப்ரேஷன் ஃபீல் பண்ணலாம். பட் இதில் வந்து அந்த வைப்ரேஷன் வந்து இதுதான் இந்த மாதிரி இது வந்து இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் ஃபீல் பண்ணுறீங்க. ஆமாம். இதுக்கு முன்னாடி பட்ஜெட்டில் போட்டில் தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இப்போ தான் இது வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். பரவாயில்ல. நைஸ். ஹாப்பி ப்ரோ. ஆனால் வந்து ப்ரைஸ் அவங்க வந்து நான் அவங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணேன்னா ப்ரோ, இந்த கான்செப்டை சப்போஸ் நம்மளால் 110Kல கொண்டு வர முடியும் அப்படின்னாலே சக்ஸஸை டேஸ்ட் பண்ணலான்னு சொன்னேன். ஏன்னா நம்ம மக்கள் வந்து எப்படின்னா ப்ரைஸ் ரொம்ப யோசிப்போம் நம்ம. ஸோ ப்ரைஸ் யோசிக்கிறனால ப்ரைஸை நீங்கள் காம்படிட்டிவாக கொண்டு வர ட்ரை பண்ணுங்கன்னு. பட் அவங்களுக்கு என்னென்னா மார்க்கெட்டை ஃபஸ்ட் ரீச் ஆகணுமா, அதுதான் அவங்க. ஏன்னா அவங்க இருக்கிறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. எப்படின்னா நம்ம மார்க்கெட்டுக்கு நம்ம சோனியை வந்து ஓவராக நம்ம புகழ்கிறோம். ஆனால் அவனோட ப்ரைஸ் வந்து வெளிநாட்டில் போய் பாருங்கள். ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எங்கேயோ இருக்குது. உண்மைதான். அந்த ப்ரைஸுக்கு இப்போது நம்ம விருப்பப்படுறோன்னே வைங்க. இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணுற இப்போ காலையில் யூஸ் பண்ணுங்க Mark 5. ஆமாம்மா, Xperia 5 Mark 4. இப்போ வந்து அது யூஸ் பண்ணோம். அது வந்து இப்போது 40,000 ரூபானா அதே 40,000 ரூபாய்க்கு இப்போ iQOO 13 வருதுன்னு யார் வாங்குவா? எது வாங்குவா? iQOO தான் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. இது பழங்க. சோனி புதுசாக லான்ச் ஆகும்போது காஸ்ட்லி ப்ரோ. 1 லட்சம் ரூபாய் கிட்ட தான் வரும் சோனி வந்தாலே. அதுலேயே Xperia 1 இருக்குல்ல, 1 சீரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ விசாரித்தேன். என் தங்கச்சி ஒருத்தி வந்து யூகேல இருக்க, அவட்ட கேட்டேன். அவன் என்ன சொன்னான்னா 1399 யூரோஸ்ன்ட்டா. அங்கே வந்து ஐஃபோனோட கூட. ஆமாம், அதுவும் அதே பிரச்சனை தான் ப்ரோ. சோனி எவ்வளோ ப்ரோ ப்ரொடியூஸ் பண்ணுறான்? அவனை 10 மில்லியன் யூனிட் ப்ரொடியூஸ் பண்ண வித்துருமா? யாரும் வாங்க மாட்டாங்க. அதனால கம்மியாக தான் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அதுவும் ப்ரைஸ் வந்து ஒரு ஃபேக்டர் ஆகிடுது ப்ரோ. ஆப்பிளுக்கு அதுவும் ஒரு லாபம் ப்ரோ. ஆப்பிளுக்கு வந்து ஆல்ரெடி மார்க்கெட் நல்ல டாப்பாக இருக்கிறனால அவங்களுக்கு ஸ்கேல்ஸும் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸ்கேல் இன்க்ரீஸ் பண்ணால் ப்ரைஸ் கம்மியாகும். மேனுஃபேக்சரிங் ஸ்கேலு எப்படியா இருந்தாலும் சேலும் ஆகிடும். ஸோ அது அவங்களுக்கு இருக்க பெரிய லாபம். மற்றவங்களுக்கு வந்து அந்த அட்வான்டேஜ் கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கேற்ற மாதிரி அவங்க ப்ராடக்ட்ஸ் பண்ணணும். சாம்சங்கும் அதே அட்வான்டேஜ் இருக்குது. ஆப்பிளுக்கு இருக்கிற மாதிரியே அட்வான்டேஜ் சிமிலராக சாம்சங்கும் உண்டு. பட் ஆப்பிளுக்கு வந்து வேற லெவல் அட்வான்டேஜ் தான் எப்பயுமே. சரி, ரைட்டு. இந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து இப்போ தான் கிடைக்கிது ப்ரோ. முன்னாடி அந்த இந்த மாதிரி ஃபீல் வந்து நான் எப்போ இது பண்ணேன்னா, அந்த இதெல்லாம் நாடகம் இதெல்லாம் நடக்கும்போது கிராமங்கள் சைடு பெரிய ஸ்பீக்கர் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணும்போது அப்போ வந்து உடம்பே அதிரும். கரெக்டு. அவங்க சவுண்ட் ஃபீலில் அப்போ வந்து அந்த ஃபீல் இருந்திருக்கு. அந்த ஃபீலை வந்து ஸ்டேபிளாக கரெக்டாக ஒரே பொசிஷன் பண்ணி அந்த காதுக்கு மட்டும், மற்ற இது இல்லாமல் காதுக்கு மட்டும் கொடுக்கறது தனி ஃபீல் ப்ரோ. ஆனால் இந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருந்தது. ஒருத்தன் பண்ணியிருக்கான். அதான் ஆச்சரியமா இருக்கு. நல்லா இருக்கு. செம.
ரைட்டு. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது இருக்கும் சிவபுராணி. ராஜா கண்ணன், தேங்க்யூ. எங்கால் ஒரு நிமிஷம் வந்து ப்ளூடூத் லேட்டன்சி மாதிரி வெயிட் பண்றாரு. ஓகே அப்படின்னு. இல்ல அதுக்குள்ளேயும் வீடியோ முடிஞ்சிருச்சா? இவரோட வீடியோ கொஞ்சம் என்ன ஒரு அதிசயம் அப்படின்னு தானே. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆளைய பார்க்க முடியல. எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.